செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். நீங்க டாக்டர் கிளினிக் அப்படின்னு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கானது. சரிங்களா? நல்ல சம்பளங்க, கவர்மெண்ட் உத்தியோகம், கை நிறைய சம்பளத்தோட வேலையை உங்களுக்கு வழங்குறது யாருன்னா எய்ம்ஸ் நிறுவனம் தாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் எய்ம்ஸ் கோரக்பூர்ல தான் இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு. லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். கிளிக் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டியூட்டர், அதாவது கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற வேலைக்கு ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. ஜூனியர் அக்கவுண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. ஸ்டோர் கீப்பர் அப்படின்ற வாய்ப்புக்கு 3 பேரை எடுக்கிறாங்க. ஜூனியர் பிசியோதெரபிஸ்டுக்கு லெவல் 6 சம்பளங்க, 7th சிபிசில ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இஎன்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலயுமே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்குமே லெவல் 6 சம்பளங்க. அடுத்தது ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க, லெவல் 6ஓடது. அடுத்தது டெக்னீஷியன் அப்படின்ற வேலை வாய்ப்பு ரேடியாலஜில லெவல் 6ல ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. அதே மாதிரி ரேடியாலஜில 4 பேரை எடுக்கிறாங்க. டெக்னீஷியன் ரேடியாலஜில, டெக்னீஷியன் ரேடியோ தெரப்பில ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில 10 பேர் எடுக்கிறாங்கங்க. சரிங்களா? பிடபிள்யூபிடியில ஒருத்தவங்களையும் எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு ஜூனியர் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட்லயுமே 19 பேரை எடுக்கிறாங்க. 40 பேரை டோட்டலா எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணு வந்து தான் பிடபிள்யூபிடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்கங்க. சரிங்களா? அடுத்தது மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் அப்படின்ற வாய்ப்புக்குமே ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. அடுத்தது மார்ச்சுரி அட்டெண்டன்ட் அப்படின்ற ரோலுக்குமே ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 69 பேரை எடுக்கிறாங்கங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கு கீழே வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டியூட்டர் இல்லைன்னா கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டருக்கு பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி நியூட்ரிஷன் நர்சிங் டிகிரியில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா லெவல் 7 அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா எம்பிஏவோ இல்லை பிஜி டிப்ளமோவோ முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த வாய்ப்பு ஜூனியர் அக்கவுண்ட் ஆஃபீஸர் அப்படின்றதுக்குமே கிராஜுவேட் இன் காமர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வயது 21லேருந்து 30க்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் அப்படின்ற வேலைக்குமே நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 35 வயசுக்குள்ள. ஜூனியர் பிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே நீங்கள் வந்து 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்கள் வந்து +2 படிச்சிருந்தா போதும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி பிசியோதெரபிஸ்ட்ல வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இஎன்டின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பிஎஸ்சி நீங்கள் வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங்ல படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்ற ரோலுக்குமே நீங்கள் வந்து 21லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது டெக்னீஷியன் ரேடியாலஜியில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 21லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். டிப்ளமோ படிச்சிருக்கணும் ரேடியோகிராஃபியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த வேலை வாய்ப்பு டெக்னீஷியன் ரேடியோ தெரப்பி அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு லெவல் 6ல 7th சிபிஎஸ்சியில் பிஎஸ்சி படிச்சிருந்துருக்கணும் ஹார்ன்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி ரேடியாலஜியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த வாய்ப்பு ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குமே உங்களுக்கு லெவல் 5க்கான ஒரு வேலை வாய்ப்பு தான். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருக்கணும், 10th இல்லை +2 சயின்ஸ் படிச்சிருந்துருக்கணும், 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இன்னும் வேலை வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன அப்படின்னா ஜூனியர் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே நீங்கள் வந்து லெவல் 5 படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கோ மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியனுக்கு இது எல்லாத்துக்குமே இருக்குங்க. செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மாஸ்டர் அட்டெண்டன்ட்டுக்குமே நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும்னா 10th வரைக்கும் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் கேட்கலாம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுலேயே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிகே,
அப்புறம் ஜென்ரல் மேத்ஸு, இங்கிலீஷு, ஹாஸ்பிட்டல் சர்வீசஸு, டோட்டல் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க இல்லையா? அத பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட்.